What's up, guys? Welcome back to the brand new episode of Talks episode 7ல இன்னைக்கு இருக்கோம். தமிழ் பிக்சர்ஸ் டாக்ஸ். என்னடா பேய் கதைன்னு சொல்லி பயந்துடாதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டிஷர்ட் போட்டால் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதா அது என்னென்ன ஷோன்னு. இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா அது புதுசாக வாங்கினேன். பச்சை கலரா மினுக்கிறா பச்சை கலரா எப்படி இது கேப்சி சட்டை எங்கள் மாமா ஒருத்தர் கொடுத்து நான் சொன்னல எங்கள் மாமா கேப்சியில் வேலை செய்கிறானே அவர் கொடுத்த சட்டை தான். ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, நிறைய கலந்துரையாட போதும். ஆனால் இன்னைக்கு ஒரு படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இதுவும் ஒரு ரிவ்யூ தான். ரிவ்யூனா என்ன படம் கண்டுபிடிச்சிப்பேன். ஏற்கனவே கூலி ரிவ்யூக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க, நன்றி. வளன்னு பேசாம லெட் கெட் இன்டு த தமிழ் பிக்சர்ஸ் எபிசோட் டாக்ஸ் எபிசோட் 7. Let's roll the தமிழ் பிக்சர்ஸ் டேரக்டர். மக்களே அண்ட் நண்பர்களே, வெற்றிகரமா மதராசி பார்த்து விட்டோம். முடிஞ்சா தொடரா. இன்னைக்கு வெற்றிகரமா மதராசி பார்த்தனால இன்னைக்கு மதராசி பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச வந்திருக்கோம். ஓகே, மதராசி எல்லாருக்கும் பிடிச்ச பதமாக தான் இருந்துச்சு. நான் நினச்சேன் மதராசி எல்லாருக்கும் வந்துட்டு நார்மலி பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால தான் நானும் எக்ஸ்பெக்ட் வச்சுட்டு தேட்டருக்கு போனேன். ஓ மை காட், ஒரு படத்துக்கு நம்ம இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. சொல்ல போனால் எனக்கு அந்த படத்தில் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கூலிக்கு நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சாங்க தானே, அது கண்டிப்பாக சொல்லணும். எல்லோரும் வச்சாங்க, நானும் வச்சேன். ஆனால் ஆஃப்கோர்ஸ்லி கூலி நாட் அன்னது ரேட்டட் மூவி, நாட் ஃப்ளாப் மூவி, இஸ் அ பிக் பிளாக் பாஸ்டர்னு சொல்ல தமிழ் சினிமாவுக்கு. எல்லாருக்கும் அப்படி இருந்தில்ல, ஆனால் எனக்கு பிக் பிளாக் பாஸ்டர் தான். அடுத்து மதராசி வந்துட்டு நான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. ஓ மை காட், முருகனாளன், எல்லாம் முருகனாளன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு அவர் என்றைக்குமே ஏஆர் முருகதாஸ் தான். ஓ மை காட், மனுஷன் சிவகார்த்திகேயனை வச்சு செதுக்கிட்டாரு. ஓ மை காட், என்ன ஒரு படம். படத்தை விட அந்த படத்தோட திரைக்கதை பற்றி நம்ம பேசி ஆகணும், நிறைய பேசி ஆகணும். படத்தோட திரைக்கதை வந்து எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த படத்தில் வர கான்செப்ட். இது ஸ்பாயிலர் தெரியலன்னா ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ப்ரைம் தானே முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் நான் சொல்லலாம். ஓகே, என்னன்னா ஒரு ஒரு மென்டல் பேஷண்ட் எப்படி அவனோட ஊரை ஒரு பெரிய ஒரு டெரரிஸ்ட் இருந்து காப்பாற்றுறான். இதுதான் படத்தோட கதை, இதுதான் கான்செப்ட், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே. ஒரு டைரக்டராக நான் பார்க்குற இதில் பார்த்த கூலியும் அப்படி தான் பார்த்தேன், எல்லா படமும் அப்படி தான் பார்த்தேன். அதனால் நான் பார்த்த ஒரு இதில் மதராசி த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இன் மை கெரியர், இன் மை லைஃப். ஒரு பெரிய ஒரு பிக் பிளாக் பாஸ்டர் மூவி பார்த்தோம் கூலி. அது மாதிரி இது பிக் பிளாக் பாஸ்டர், அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான். ஆனால் என்ன டேட்டு வேறு இதில் இது பண்ணிட்டாங்க. சரி, ஒன்றாவது நம்ம இப்போ வந்துட்டு நம்ம படத்தை பற்றி பார்த்தோம், அபவுட் மூவியோட பார்த்தோம். அடுத்து இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி பார்ப்போம். ஸோ ஸ்க்ரீன் பிளேயில் அவ்வளோவா எனக்கு பிடிச்சது என்னென்னா, ஓ மை காட், இந்த லவ் சீன் இருக்க. அவர் இந்த லவ் சீனை வந்துட்டு நான் டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த லவ் சீனை கண்டிப்பாக உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் உங்களோட மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் வந்துட்டு இதை வந்து டெடிகேட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு கிளியரான ஸ்க்ரீன் பிளே அண்ட் சிவகார்த்திகேயனோட அந்த காதல் நடிப்பும் காமெடி கலந்த நடிப்பும் அதில் பார்ப்போம். எப்படின்னா ரெமோவில் பார்த்தீங்களா, ரெமோ மான்காரத்தை, முக்கியமாக மான்காரத்தில் பார்த்தா நம்ம பீட்டர் ரிட்டர் பேக் வந்துட்டாரு ரகுவா. இந்த இதில் நம்ம மான்காரத்தை பீட்டரை பார்க்கலாம். ஸ்டார்டிங்லே இப்படி வருவார், இப்படி பண்ணுவார், மான்காரத்தை போசி எல்லாம் இருக்கும். நீங்கள் படத்தை போய் படத்தை ஓடிடியில் பாருங்கள். இப்போ கூட தேட்டரில் இருக்கான்னு எனக்கே தெரியல, நம்ம செக் பண்ணணும். ஆனால் நீங்கள் தேட்டர் இருந்துச்சுன்னா தேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடி ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடிடியில் பாருங்கள். அடுத்து இந்த படத்தோட மியூசிக்கை பார்த்துருவோம்.
ஸோ மியூசிக் அவ்வளோவா ஓ மமதராசி நல்ல மதராசி அந்த டேம் எனக்கு ரொம்ப பிடிச்சி. அதுக்கப்புறம் நடுவில் அந்த லவ் சீன்னு சொன்னல, அப்போ ஒரு பீஜம் வரும். மக்களே தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கோமா பாடுறது நான் கொஞ்சம் கேவலமா பாடுறது தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கே தெரியும் நான் எப்படி பாடினேன்னு சொல்லி மன்னிச்சுக்கோங்க. அந்த வழியிற பாட்டை வந்துட்டு அழகா ஒரு பிஜிஎம் கொண்டு போயிருப்பாரு. ஓ மை காட், விழுந்துட்டேன் பிஜிஎம்ல விழுந்துட்டேங்க. அப்படிப்பட்ட ஒரு பிஜிஎம். அதுக்கப்புறம் ஓ மாமா தராசி ஸ்லோவில் போட்டிருப்பாரு அந்த பிஜிஎம்மோ. அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்களா ஏற்கனவே பீஸ்ட் அந்த இதில் வந்துட்டு டங் 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 ஐடெக் பிஜிஎம்னு ஒன்று போட்டிருப்பாங்க நம்ம அனிருத். அதே மாதிரி தான் மதராசிலையும் ஒரு பிஜிஎம் போட்டிருக்காரு. அது என்னமோ ஒரு பிஜிஎம் வரும், அது வந்து எப்படின்னா ஒரு டெரரிஸ்ட்டை குறிக்கிற பிஜிஎம். நார்மலாக தமிழ் சினிமாவில் டெரரிஸ்ட்டுக்கு என்ன பிஜிஎம் போடுவாங்க, ஒரு வயலின் கித்தார் மாதிரி ஒரு பேஸ் மாதிரி போடுவாங்களே, அதுதான் போட்டிருக்காங்க. நம்ம அனிருத் தான் அதான் போட்டிருக்காரு. ஆனால் ஓவரால் பார்த்தா 10/9.5 கொடுக்கலாம் இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக். அடுத்து ஒரு விஷயம் ஏன் 9.5ல் விட்டேன்னா, அனிருத் பாட்டை இன்னும் நல்லா போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தில் நான் பார்த்த வரைக்கும் தங்கப்பூவே ஓ மை காட் இஸ் மை ஃபேவரட். வழியில எனக்கு அவ்வளோவா பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு பாதி % பிடிச்சி போகணும்னு சொல்லுவேன். ஆனால் மற்ற வர பாட்டு அதெல்லாம் எனக்கு இதாக இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதை தான் நான் சொல்லுவேன். மற்றபடி 9.5 அவுட் ஆஃப் 10 அவருக்கு கொடுக்கலாம். அடுத்து மியூசிக் பட்டாச்சு. நாலாவதா நம்ம வந்துட்டு எஸ்கேஸ் ஆக்டிங் தான் பார்க்க போகிறோம். ஓ மை காட், எஸ்கேஸ் ஆக்டிங் ஒரு பைத்தியக்காரன். நான் ஏன் பைத்தியக்காரன் சொல்லலாம், இதுதாங்க மெயின் கதையே இந்த படத்தில். நீங்கள் போய் பாருங்கள். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மென்டல் மனநல பாதிக்கப்பட்டவன் அவனோட ஊருக்காக, தமிழ்நாட்டு, இது மொத்த இந்தியாவும் கிடையாது, மொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டுக்கு செய்கிற ஒரு இது சதி திட்டம் தான் இந்த படத்தில் இருக்குது. நான் என்னது இதுக்குன்னு சொல்ல மக்களே, நான் போய் சொல்ல அந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள். நான் தப்பாக சொல்லியிருந்தேன், நான் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் போய் பாருங்கள், அந்த படத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மொத்த இந்தியாவும் சேர்ந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு சதி திட்டம். மொத்த இந்தியாவும் தெரியல, ஆந்திர பிரதேஷ். ஐயோ இதுலேயே புதுசாக கதையை சொல்லிடுவேன், பரவாயில்ல நீங்கள் போய் பாருங்கள். அந்த ஆந்திர பிரதேஷ் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ஒரு இது செய்கிறாங்க. அந்த தமிழ்நாட்டுக்கு செய்யும்போது அந்த NIA இந்த இங்கிலீஷ் சீரீஸ், அந்த USA சீரீஸ்லாம் வருமே, NIA SBI CBI FBI அந்த மாதிரி தான் பிஜு மேனன் அவர் ஒரு போலீஸாக இருக்காரு. போலீஸ் சொல்ல மாதிரி NI CBI அந்த மாதிரி அவர் வந்து இந்த நடக்காமல், இந்த டெரரிசம் நடக்காமல் தமிழ்நாட்டு சுத்தமான நாடாக இருக்கணும்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தினால அடிபட்டு, ஒரு விஷயத்தினால சிவகார்த்திகேயன் ஒரு இடத்துல பார்த்து சிவகார்த்திகேயன் இந்த மிஷினுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. சொல்லப்போனால் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன்னு தெரியாமல் அவர் இந்த மிஷினுக்கு ஏற்பாடு பண்ணுவார். ஆனால் அவருக்கு தெரிஞ்சும் அவர் ஒரு விஷயத்துக்காக ஏற்பாடு பண்ணுவார். ஆனால் அதுதான் ட்விஸ்ட்டு, நான் சொல்ல விரும்பல, நீங்கள் போய் படத்தில் போய் பாருங்கள். ஆனால் எஸ்கே ஆக்டிங் 10 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். ஓ மகள் வெறித்தனமான 18. அவர் வந்து இந்த மனநல பாதிக்கப்பட்டவனா, அவர் நார்மல் ரகுவா நடித்ததை விட மனநல பாதிக்கப்பட்ட ரகுராம், அவர் முழு பேர் ரகுராம், மனநல பாதிக்கப்பட்ட ரகுவா நடிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓ மை காட், நீங்கள் படத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்கை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவரோட ஆக்டிங்கை மட்டும் பாருங்கள். ஆக்டிங் மட்டும் பார்க்காதீங்க. ருக்மணியோட நம்ம புது ஹீரோயின், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க புது ஹீரோ தான் நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அவங்க ருக்மிணியோட ஆக்டிங்கை பாருங்கள். அவங்களும் நல்லா காதல் விஷயத்தில் நல்லா நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்கே கூட நல்லா பாண்டிங்காகவும் நடிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேருந்து அவருக்கும் எஸ்கேக்கும் ருக்மிணிக்கும் வர சீன்ஸ்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் எஸ்கே ஆக்டிங்க்கும் அண்ட் ருக்மிணி ஆக்டிங்க்கும் 10 of 10 கொடுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இந்த படத்தை பற்றி பார்த்துருவோம். ஓகே, லாஸ்ட்டாக 5/5 நம்ம அந்த படத்தை பற்றி பார்க்கும்போது, இந்த படம் அடோல்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. A சர்டிஃபிகேட் கொடுக்கல, UA தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு 13 வயசுக்கு மேலேனா பெட்டர் பார்க்கறதுக்கு. ஏன்னா இது நிறைய ரத்தம்,
கூலி மாதிரிலாம் கிடையாது, கூலி ஏ ரேட்டட். அந்த ஆம்பர்லாம் ஆணி வச்சு எடுக்கிறதுலாம் ஏ ரேட்டட். இப்போ கூட ப்ரைம் வீடியோவில் போட்டால் நான் அதெல்லாம் ஓட்டிடுவேன். எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிக்காது. அக்லி ஒரு மாதிரி இதாக இருக்கும். ஆனால் மதராசி இந்த மாதிரி இல்லை. துப்பாக்கி துப்பாக்கி கையில் கிடச்சா என்ன பண்ணுவாங்க, இந்த தமிழ்நாட்டுக்காரங்க துப்பாக்கி கையில் கிடச்சா என்ன பண்ணுவாங்க, அதுதான் அந்த படத்தோட கதை. அதுவும் கதை அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம ரகுராம் உள்ள போகிறாரு. ரகுராம் ஆஸ் சிவகார்த்திகேயன் அவர் உள்ள போகிறாரு. பார்ப்போம் இந்த படம் இன்னும் ப்ரைமில் வெளியாச்சா தியேட்டர் வெளியாச்சான்னு தெரில. ஆனால் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மதராசி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்லேயே முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பிக்சர்ஸை பார்த்து கொண்டிருக்கேன். தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து வீடியோக்கள் போடுவோம். தொடர்ந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் சபரிதரன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இன்னும் 149 இருக்கே, என்ன நவர மாட்டேங்குது அப்படின்னு பல பேர் கேட்குறாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஸோ அடுத்த டாக்ஸ் வீடியோ அண்ட் பேய் எபிசோட் ரியாக்ஷன்ஸ் விளாக்ஸ் இந்த சேனல் இனிமேல் விளாக்ஸ் வர்றது, அதுக்குன்னு ஒரு விஷயம் பண்ண போகிற விளாக்ஸுக்குன்னு அதை பாருங்கள், பார்த்து மகிழுங்க. இது உங்கள் சபரிதரன். வி சீ தி நெக்ஸ்ட் டாக்ஸ் எபிசோட். அது வரைக்கும் சாவ்.